2026 தமிழ்நாட்டில் தேர்தல் திருவிழா தொடங்கிடுச்சு. ஏப்ரல் மாதத்தில் எலெக்ஷன். இந்த நேரத்தில் எல்லா கட்சிகளுமே ஆட்சியில் பங்கு வேணும், அதிக சீட்டு வேணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஏன் ஓட்டு வங்கியே இல்லாத கட்சி கூட அதிக சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் 2021 நடந்த எலெக்ஷன் தான். எப்படி 2021 நடந்த எலெக்ஷனில் திமுக ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினது வெறும் 1,98,000 ஓட்டு தான். என்ன ஷாக்கிங்காக இருக்கா? மொத்தம் போலான ஓட்டு 4,63,44,000 ஓட்டு. இந்த 4,63,44,000 ஓட்டில் இந்த 1,98,000 ஓட்டுங்கிறது வெறும் 0.04% தான். 0.5% கூட இல்லை. வாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உண்மையான டேட்டா வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். நான் உங்கள் பிரபு, இது ரீட் பிட்வீன் த லைன்ஸ். வாங்க பார்க்கலாம். 2026 திமுக ஜெயிச்சது 159 சீட்டு, அதாவது திமுக கூட்டணி. ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சது 75 சீட்டு. டிஎம்கே ஓட்டு வாங்கின பர்சன்டேஜ் 45.4, ஏடிஎம்கே வாங்கினது 39.7. இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6%. அப்புறம் எப்படி 0.04% அவங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதான் அவங்க கொஸ்டின். வாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் சீட்டு டிஃப்ரென்ஸ் 43 சீட்டு தான். இந்த 43 சீட்டு 10,000 ஓட்டு மார்ஜின்குள்ளே ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் இந்த 1,98,000. வாங்க நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். எங்கெங்கே எப்படி வாங்கினாங்க, எதனால் இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ ஏடிஎம்கேவும் தானே ரொம்ப கம்மி ஓட்டில் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்குறது எனக்கு புரியுது. வாங்க அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். திமுக மார்ஜின் ரேஞ்சு 1000 ஓட்டுக்குள்ளே ஜெயிச்சது 4 சீட்டு. ஏடிஎம்கே அதே மாதிரி ஜெயிச்சது 2 சீட்டு. 1000 ஓட்டு டு 5000 ஓட்டுக்குள்ளே டிஎம்கே ஜெயிச்சது 32 சீட்டு, ஏடிஎம்கே ஜெயிச்சது 26 சீட்டு. அதே மாதிரி 5000 ஓட்டு டு 10,000 ஓட்டுக்குள்ளே டிஎம்கே ஜெயிச்சது 42 சீட்டு, ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சது 30 சீட்டு. 10,000 டு 15 பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி 28 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, ஏடிஎம்கே கூட்டணி 17 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சது எல்லாமே கொஞ்சம் கம்மி ஓட்டாக இருக்கலாம். எல்லா சீட்டையும் கூட்டி கழித்து பார்த்தா 234 தொகுதியில் 181 சீட்டு ரொம்ப கம்மி மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த 10,000 டு 15,000 ஓட்டை கூட கழிச்சிட்டா இன்னும் ஒரு இதில் ஒரு 28 சீட்டு, அதில் ஒரு 17 சீட்டு, 45 சீட்டு குறையும். அப்படியே பார்த்தா கூட ஒரு 140 சீட்டு ரொம்ப கம்மி ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். இந்த மாதிரி கம்மி ஓட்டு மார்ஜினுக்கு என்னென்ன காரணங்களாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் நம்ம அனாலிசிஸ் பார்ப்போம். திரு தினகரன் ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்பாய்லராக, கண்டிப்பாக ஒரு ஸ்பாய்லர் தான். ஒரு 20லேருந்து 25 சீட்டில் அவர் வாங்கின ஓட்டு ஏடிஎம்கே தோக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. அதே நேரத்தில் டிஎம்கேவுக்கு யார் ஸ்பாய்லர்? ஏன்னா ஏடிஎம்கேவுமே கம்மி ஓட்டு, சொற்ப ஓட்டத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சீட்டில் யார் ஸ்பாய்லர்னு பார்த்தா திரு சீமான் அவர்கள். ஏன்னா ஏடிஎம்கே கடந்த 10 வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எல்லாமே டிஎம்கேக்கு போக வேண்டியது. ஏன்னா ஏடிஎம்கே மேலே வெறுப்பு இருக்கவங்க டிஎம்கேக்கு போடுவாங்க, டிஎம்கேக்கு மேலே வெறுப்பு இருக்கவங்க ஏடிஎம்கேக்கு போடுவாங்க. அந்த மாதிரி ஏடிஎம்கே மேலே வெறுப்பு இருந்தவங்க டிஎம்கேக்கு போடாமல் கொஞ்சம் பேர் சீமானுக்கும் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான போஸ்டல் ஓட்டு. இந்த போஸ்டல் ஓட்டில் மொத்தம் போலான ஓட்டில் டிஎம்கே கூட்டணி 4,28,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணி 45,000 ஓட்டு தான். சரி, அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்க 10 மடங்கு வாங்கியிருக்காங்க, இவங்க 1 மடங்கு தான் வாங்கியிருக்காங்க. இந்த போஸ்டல் ஓட்டு உங்களுக்கு தெரியும் யார் போடுவாங்கன்ட்டு. இந்த எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, இவங்களாம் போஸ்டல் ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டு கம்ப்ளீட்டாக டிஎம்கே சைடு போயிருக்கு. ஏன் இந்த மாதிரி கம்மி ஓட்டு கூட ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா, தியாகராய நகரில் டிஎம்கே ஜெயிச்சது 137 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அது மாதிரி மொடாக்குறிச்சியில் பிஜேபி கேண்டிடேட் சரஸ்வதி அவங்க ஜெயிச்சது 281 ஓட்டு. தென்காசியில் பழனி நாடாருங்கிற ஜெயிச்சது 370 ஓட்டு. இந்த மாதிரி 656 ஓட்டு, 700 ஓட்டு, 800 ஓட்டு, 1000 ஓட்டு, ஆயிரங்கள்லேயே நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த போஸ்டல் ஓட்ஸ்லாம் ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது எலெக்ஷனை. இன்ஃபேக்ட் இந்த போஸ்டல் ஓட்ஸில் 5 சீட்டு டிஎம்கேக்கு இப்போ போஸ்டல் ஓட்டு கிடைக்கலன்னா 5 சீட்டு ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிருந்திருக்கும். ஏன்னா நிறைய தொகுதிகளில் ஓட்டு டிஃப்ரென்ஸே ரொம்ப கம்மிங்கும் போது இந்த போஸ்டல் ஓட்ஸ் ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 38 சீட்டு டிஎம்கேக்கு இந்த போஸ்டல் ஓட்ஸ் ரொம்ப பூஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ரொம்ப மார்ஜின் 4,000 5,000 இருக்கும். இந்த ஓட்டு அவங்கள பூஸ்ட் பண்ணி ஒரு 38 சீட்டில் ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கு.
பர்சனல் ஓட் பேங்க், அந்த கேண்டிடேட்டோட பர்சனல் ஓட் பேங்க் வந்து அங்கே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும். ஒரு சிலது லோக்கல் பிரச்சனையாக இருக்கும். எங்கள் ஊருக்கு ஸ்கூலே இல்லை, 10 வருஷமாக ஸ்கூல் இல்லை, 15 வருஷமாக ஸ்கூல் இல்லை, அதனால் நாங்கள் இந்த கட்சிக்கு போடலை, மொத்தமாக ஒரு கட்சிக்கு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஏதாவது கம்யூனிட்டி பேஸ்டு வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கும், மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் வந்து அந்த எலெக்ஷனே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் ஃபைட்ஸுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும். 2021 எலெக்ஷனில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து 28 லட்சம் ஓட்டு. ஆனால் இந்த 43 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 1,98,000 ஓட்டு தான். இந்த மெஜாரிட்டி மார்க்குக்கு தேவையான 43 சீட்ஸில் வந்து 1,98,000 ஓட்டு தான். இங்கேயே வந்து 2 கார்னர் ஃபைட் இருக்கும்போதே வந்து இவ்வளோ க்ளோஸ் ஃபைட்ஸ் வந்து சீட்ஸ் இருந்திருக்கு. இந்த டைம் வந்து விஜயும் வந்து ஒரு நியூ ஃபோர்ஸாக உள்ளே வந்திருக்காரு. அவருமே 234 தொகுதியிலுமே வந்து நிற்க போகிறாரு. அவருக்குமே ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் 20% மேலே வரும்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 3 கார்னர் ஃபைட் அப்படிங்கும்போது இன்னும் க்ளோஸ் சீட்ஸ் வந்து அதிகமாகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 சீட்டுக்கு மேலே மிக குறைந்த ஓட்டில் ஒரு 1000 ஓட்டு, 1500 ஓட்டு, 2000 ஓட்டு, இந்த ரேஞ்சிலேயே வந்து நிறைய சீட்டு வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் திமுக வந்து ஆல்ரெடி அவங்க கூட்டணியில் வந்து நிறைய கட்சிகள் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே ஷீட் ஷேர் எப்படி பண்ணிக்கிறதுன்னு தடுமாறிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தேமுதிகவுமே நம்ம விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு கம்மி ஓட்டு இருந்தாலும் அவங்களையும் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப மைக்ரோ லெவலில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொரு ஓட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே இறங்கிட்டாங்க. அதனால தான் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, நிறைய மாநாடுகள் போடுறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக 2026 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷனாக இருக்க போது, நிறைய க்ளோஸ் ஃபைட்ஸ் இருக்க போது, எப்படி வேணாலும் மாறும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்படி வேணாலும் மாறும். யார் ஓட்டை பிரிக்க போகிறாங்க, யார் கேம் சேஞ்சராக இருக்க போகிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க, எல்லாமே கண்டிப்பாக பார்ப்போம். இதே மாதிரி உங்கள் தொகுதியில் க்ளோஸ் ஃபைட்டு இருந்துச்சா அதை பதிவு பண்ணுங்கள். எந்த தொகுதியை நீங்கள் பதிவு பண்ணுங்கள், எதனால் வந்து க்ளோஸ் ஃபைட் இருந்துச்சு அந்த ரீசனையும் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாவோட டீட்டெயில் அனாலிசிஸோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.